திண்டுக்கல் தெரியும், உங்களுக்கே தெரியும். திண்டுக்கல் சிட்டி ஹாஸ்பிட்டல், நம்ம சிட்டி ஹாஸ்பிட்டலில் அது தனியார் மருத்துவமனை. மின்கசிவு ஏற்பட்டதால் என்ன காரணத்தினால் என்று தெரியவில்லை. திடீரென்று தீப்பற்றி எரிந்து கிட்டத்தட்ட 9:45 மணியா, 9:45 இருக்குமா, 9:45 இருக்கும்னு நினைக்கிறேன். தீப்பிடிச்சி ரொம்ப ஃபுல்லாக பிடிச்சிச்சு, போக ஃபுல்லாகிடுச்சு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக. அதில் இருந்த நோயாளிகளை உடனே திண்டுக்கல் நகரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆம்புலன்ஸுகளும் விரைந்து சென்று அவங்கள கொண்டாந்து நம்முடைய அரசு மருத்துவமனையில் இப்பொழுது சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒரு 6 பேர் இப்போ இறந்துட்டாங்க. 6 பேர், ஒரு 2 பேர் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் இருக்குது. மொத்தம் 28 பேரில் 6 பேர் இறந்துட்டாங்க. அதில் அந்த மூச்சுத்திணறல் காரணமாக இறந்துட்டாங்க. இதில் இன்னும் ஒரு 2 பேர் கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க, நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம டீன் எல்லா பேரும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அந்த இதில் தீ விபத்தில் காயமடைந்தவர்கள், தீ விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் உரிய சிகிச்சை தீவிரமாக இந்த மருத்துவர் குழு வழங்கி கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக எனக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவருக்கு செய்தி கிடைத்த உடனே தொலைபேசியிலே 9:55 இருக்கும் உடனே சொன்னாங்க. நான் உடனே சிட்டி ஹாஸ்பிட்டல் போனேன், போயிட்டு நேரம் அங்கே வந்துட்டேன். ஆக மொத்தம் நம்முடைய முதல்வர் அவர்கள் இதில் மிக அவருக்கு தெரிந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்களுக்கு அவர்களுக்கு மருத்துவ வசதி கொடுக்க வேண்டும் என்றும் மற்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் உடனே அறிவுறுத்தினார்கள். இப்பொழுது அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்போ ஜிஹெச் கொண்டு வந்தது 28 தீ விபத்து வந்தோடனே நோயாளிகளை கூட காப்பாற்றாமல் டாக்டர் தப்பி ஓடிட்டாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் நோயாளிகள். அது நமக்கு தெரியல, அது சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. அதை நம்ம கேட்டுக்கலாம். நோயாளி காப்பாற்று ஃபயர் சர்வீஸு நம்ம அது எதிர்பாராத எப்படி தீ விபத்து வந்துச்சுன்னு தெரியல, அது விசாரித்தா தெரியும். ஏன்னா அங்கே மின்கசிவினாலன்னு சொல்கிறாங்க. அது தனியார் மருத்துவமனை, உங்களுக்கே தெரியும். எலும்பு சிகிச்சைக்காக அந்த மாற்று அறுவை சிகிச்சை சேர்ந்து ஆக்சிடெண்ட் ஆகக்கூடியவங்க இதெல்லாம் அங்கே எலும்பு சிகிச்சை தான் அங்கே பண்ணுறாங்க மெயினாக. அதில் நிறையா பேர் வெளிவட்டாரங்களில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அங்கே. ஆனால் இது எதிர்பாராமல் இந்த சரியாக 9:45 மணிக்கு இது நடந்திருக்கு. அரசு இயந்திரம் முழுவதும் ஆமாம். அது திண்டுக்கல் நகரத்தில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மிகவும் விரைந்து, இவ்வளவு விரைவாக எல்லா ஆம்புலன்ஸ் இந்த சேவையை செஞ்சதுக்கு இதில் யார் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா நான் வந்தது நானே எனக்கு கேட்ட உடனே நான் 3 நிமிஷத்தில் வந்துட்டேனே. நான் 10 மணிக்கெலாம் வந்துட்டேனே. ஆமாம், நல்ல ஆம்புலன்ஸு நல்லா பண்ணாங்க.